இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் வேத வசனங்களை நாம வேதாகமத்தை எடுத்து கையில வைத்துக் கொள்ளலாம். சரி, கடந்த ஒரு சில வாரங்களாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பார்த்து கொண்டு வரோம். என்னன்னா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் அது என்ன பண்ணப்படாது, மன்னிக்கப்படாது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் அப்படின்னா என்ன? இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். புளித்த மாவு அது என்னவா? மாயம், ஹிப்போக்ரசி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. மாய்மாலமான ஒரு காரியம். அந்த புளித்த மாவை குறித்து என்னவா இருங்க? எச்சரிக்கையாயிருங்க அப்படின்னு லூக்கா 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அப்படியே தொடர்ந்து வரும்போது தான் என்ன வருதுன்னா, நீங்கள் எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. ஸோ இந்த இடத்துல பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு விளக்கி சொன்னேன். மறுபடியும் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த சீஷர்கள் பிடிக்கப்பட்டு நிறைய அந்த சங்கத்தாருக்கு முன்பதாக என்ன பண்ணப்படுவாங்களாம்? நிறுத்தப்படுவாங்க. சங்கத்தார் என்று சொல்லும்போது அதில் பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள் போன்றவர்கள், பிரதான ஆசாரியர், இப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க. ஸோ பிரதான ஆசாரியர் தான் அதுக்கு என்னது? தலைவன். அப்போ அந்த சங்கத்துக்கு முன்னாடி இந்த சீஷர்கள் நிறுத்தப்படும் போது அங்கே என்ன நடக்குமா, அவங்க என்ன பேசுவது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களாம். அப்போ அங்கே தான் அந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இங்கே இயேசு சொல்கிறாரு, 11வது வசனம், அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தரக்காரர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். அப்போ அந்த இடத்துல என்ன பேச போறோம், எப்படி பேச போறோம் என்ன பண்ணக்கூடாதான் அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் கவலைப்படக்கூடாது. அப்போ சொல்றாரு, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு என்ன பண்ணுவார்? போதிப்பார். ஸோ அவங்க என்ன பேசணுன்றதை யார் சொல்லுவாவா? பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்கள் மூலமாக என்ன பண்ண போறாரு? அந்த சங்கத்துக்கு முன்னாடி பேச போறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த சீஷர்கள் பேசுகிறதை அந்த சங்கத்தார் ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? நிராகரிக்கணும். இப்போ அந்த சங்கத்தார் அதை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னா அதை என்ன பண்ண போறதில்ல, ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. அப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க? நிராகரிக்க போறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை அவர்கள் நிராகரிக்கும் போது அதுதான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணம். அது அவர்களுக்கு என்ன பண்ணப்படாது? மன்னிக்கப்படாது. இப்போ போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுவார், என்ன பேசுவார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்கள் மூலமா பேசுறார் இல்லையா, அது என்ன பேசுவார்னு தெரியணும்ல. என்ன பேசுவார் அப்படின்னா, என்ன பேசுவார்? இயேசுவை பற்றி என்ன பண்ணுவாராம்? சாட்சியிடுவார். பரிசுத்த ஆவியானவர் யாரை பற்றி சாட்சியிடுவார்? இயேசுவை பற்றி சாட்சியிடுவார். யோவான்ல 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். அது மட்டும் அவர் செய்யறதில்ல. அடுத்தது பாருங்க, 15வது அதிகாரம் 26, 27 வசனம், சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவி யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்? என்னை குறித்து. யார் என்னைனா யாரு? இயேசுவை குறித்து என்ன பண்ணுவார்? சாட்சி கொடுப்பார். நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்போ இந்த சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் யாருக்கு சாட்சியா இருக்கிறாங்க? இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. இவங்க
மற்றவங்களுக்கு முன்னாடி மட்டும் இயேசுவுக்கு சாட்சியா இல்ல, இந்த சங்கத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போதும் யாருக்கு சாட்சியா இருக்கிறாங்க? இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 இயேசு அதை தான் சொன்னார். நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்னவாயிருப்பீங்க? சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போ இவங்க எங்க கொண்டு போய் இவங்களை நிறுத்தினாலும் இவங்க அங்க என்னவா இருப்பாங்க? இயேசுவுக்கு சாட்சியா இருப்பாங்க. அந்த சத்திய ஆவி இவர்கள் மூலமாக இயேசுவுக்கு என்ன கொடுப்பார்? சாட்சி கொடுப்பார். அந்த சாட்சி கொடுக்கப்படுகிற அந்த வேளையிலே அந்த சங்கத்தார் அதை என்ன பண்ணுவார்கள்? நிராகரிப்பார்கள். அது நிராகரிக்கப்படும் போது அது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமாக எண்ணப்படுகிறது. அது அவர்களுக்கு என்ன பண்ண விடுவதில்லை? மன்னிக்கப்படுவதில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான ஒரு காரியம் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது? மத்தேயு 12வது அதிகாரம். ஏற்கனவே நம்ம வாசித்தது லூக்கா 12ல வாசித்தோம். இப்போ மத்தேயு 12வது அதிகாரம் எடுத்துக்குவோம். 32வது வசனத்தை வாசிப்போம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, இயேசுவுக்கு விரோதமான ஒரு வார்த்தை சொன்னா அது என்ன பண்ணப்படுமா? மன்னிக்கப்படும். இன்னைக்கு இயேசுக்கு விரோதமான வார்த்தைனா என்ன? நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா இயேசுவை சமாரியன் சொல்றாங்க. இயேசுவை என்ன சொல்றாங்க? பிசாசு பிடித்தவன் சொல்றாங்க. இயேசுவை என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னது? அவரை மட்டுப்படுத்துகிற வார்த்தைகள், அவருக்கு விரோதமான வார்த்தைகள். இப்போ இயேசுவை பிசாசு பிடித்தவன் சொன்னா அது என்னது? யாரை பத்தி சொல்றது? இயேசுவை பத்தி சொல்றது. இயேசுவை தீர்க்கதரிசின்னு சொன்னா யாரை பத்தி சொல்றது? இயேசுவை பத்தி சொல்றது. இயேசுவை சமாரியன் சொன்னா அது யாரை பத்தி சொல்றது? இயேசுவை பத்தி சொல்றது. இதெல்லாம் இயேசுவை மட்டுப்படுத்துகிற வார்த்தைகள். அது கூட என்ன பண்ணப்படுமா? மன்னிக்கப்படும். ஆனால் பாருங்க, எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்ப இங்க என்ன வருது? இயேசுவுக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு வார்த்தை. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சிலர் எப்படி நினைச்சுக்கிறாங்க? ஒரு சிலர், அதாவது சிலர்லாம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுவாங்க. அதை மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ மற்றவங்க கிண்டல் பண்ணும்போது அந்த பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு நீ அந்நிய பாஷையை கிண்டல் பண்ற, நீ ஆவியானவர் வல்லமையினாலே நான் குதிக்கிறத நீ என்ன பண்ற? கிண்டல் பண்ற, அதுதான் பரிசுத்த ஆவிக்கு நீ விரோதமா என்ன பண்ற? பேசுற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கிடையாது. இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த வசனம் எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது? இப்போ லூக்கா 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனம், சொல்லப்பட்ட சூழ்நிலை வேற. இந்த இடத்துல மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த வசனத்தினுடைய சூழ்நிலை வேற. சரியா? இப்போ இதை நம்ம என்னன்னு சூழ்நிலைன்னு நம்ம பார்க்க போறோம். அதனுடைய அடிப்படையில் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? புரிந்து கொள்ள போகிறோம். சரி, இந்த வசனம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட தர்க்கம் பண்ணுகிறார்கள். பரிசேயர் கூட்டம் என்ன பண்றாங்க? தர்க்கம் பண்றாங்க. அப்படின்னா என்ன? இயேசு செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்த்து சில காரியங்களை பேசி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த சூழ்நிலை என்ன பண்ணுது? நடக்குது. இப்போ 1வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, அங்கே ஓய்வு நாளில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? ஓய்வு நாளில் சீஷர்கள் என்ன பண்றாங்க? பசியா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற கோதுமையை எடுத்து என்ன பண்றாங்க? கொய்து என்ன பண்றாங்க? சாப்பிட்றாங்க. கொய்றதுனா என்னது? அப்படியே உருவி என்ன பண்ணுவாங்க? கையில் போட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படி தேய்ச்சி ஃபுன்னு ஊதுனா என்ன ஆகும்? அதெல்லாம் இதாகும். ஸோ அது அந்த மாதிரி பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க?
வாயில் போட்டு சாப்பிட்றாங்க. அப்போ சாப்பிடும்போது பரிசேயர் என்ன பண்ணுறாங்க, குற்றம் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய சீஷர்கள் ஓய்வு நாளில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் வேதத்தில் வாசிக்கலையா, தாவீதும் அவனோடு இருந்தவங்களுக்கும் என்ன ஆச்சு, பசி உண்டாச்சு, அவங்க போய் தேவ சமூகத்து அப்பங்களை எடுத்து என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போது இந்த இடத்துல கட்டளை இருக்குது உண்மைதான், ஆனால் கட்டளையா பசியா அப்படின்னும் போது எது முக்கியமாக மாறுது, பசி முக்கியமாக மாறுது. அதனால சீஷர்கள் செய்தது என்ன கிடையாது, தவறு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளில் இந்த நெற்கதிர்களை உறிந்து அதை கையில் போட்டு கொய்து சாப்பிட்றது வந்து பரிசேயரை பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு வேலை, ஒரு தவறு. அந்த வேலையை அவங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசேயருடைய பிரமாணங்களில், அதாவது நியாய பிரமாணத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு. என்ன கட்டளை, 7ஆவது நாள் என்ன நாள், ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நீயும் உன் வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிற ஆடு மாடு, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாரும் என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஆனால் அந்த கட்டளைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த பரிசேயர்கள் பலவிதமான எக்ஸ்பிளனேஷன்ஸ், கமெண்ட்ரிஸ், விளக்க உரைகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த ஓய்வு நாளில் எந்தெந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி 39 கேட்டகரி, 39 வகைகள் வகைப்படுத்தி அந்த வகையில் என்ன பண்ணக்கூடாதான், வேலைகளை செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது ஓய்வு நாள் பிரயாண தூரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வாசிப்பீங்க. வாசித்திருக்கிறீங்களா? சிலருடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, பைபிளை வாசித்தாதானே ஓய்வு நாள் பிரயாண தூரன்ற வார்த்தையெல்லாம் நாங்கள் வாசிப்போம். கேட்டுடுச்சு நீங்கள் சொன்ன மைண்ட் வாய்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஓய்வு நாளில் ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். அதுலேயும் என்ன தெரியுமா, என்ன ட்ரிக்கு, அந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் செருப்பு போட்டு நடக்கலாமா. அந்த குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி நீங்கள் நடக்கணும்னா என்ன பண்ணணுமா, செருப்பை கழட்டிட்டு செருப்பை கையில் எடுத்துட்டு என்ன பண்ணலாமா, வெறுங்காலில் நடக்கலாமா. இந்த மாதிரிலாம் ஆண்டவர் என்ன கொடுக்கல, கட்டளை கொடுக்கல. இதெல்லாம் ஏற்படுத்தினது யாரு, பரிசேயர்கள். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்ததில் 39 கேட்டகரியில் ஒரு சில கேட்டகரி உங்களுக்கு சொல்கிறேன். சில பொருட்களை சுமந்து செல்வது ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்புறம் சில காரியங்களை போட்டு எரிப்பது, ஒரு பேப்பரை எரிக்கிறது, ஒரு விறகு எரிக்கிறது, அடுப்பு எரிக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதான், செய்யக்கூடாது. அதுவும் புதிய ஏற்பாட்டு காலங்களில் என்ன பண்ணக்கூடாதான், பல்பை கூட என்ன பண்ணக்கூடாதான், எரிய வைக்கக்கூடாதான். ஏன்னா அதுவும் என்னவா, ஒரு வேலை. இது ப்ராக்டிக்கலாகவே எனக்கு நடந்திருக்குது. எப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கும்போது நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு படிப்பு படித்து கொண்டிருந்தேன். அதுக்கு பேர் வந்து கிளினிக்கல் பாஸ்டரல் எஜுகேஷன், CPE அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த படிப்பில் என்ன வேலைன்னா, 400 மணி நேரம் படிப்பு. அங்கெல்லாம் ஹவர்ஸ் கணக்கு தான். 400 மணி நேரம் படிப்பில் 100 மணி நேரம் தியரி, 300 மணி நேரம் ப்ராக்டிக்கல். அப்போ அந்த 300 மணி நேரம் ப்ராக்டிக்கல் நான் என்ன பண்ணணும், கரெக்டாக ஒவ்வொரு மனத்தையும் கால்குலேட் பண்ணணும். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை நான் போய் பார்க்கணும், அவங்ககிட்ட போய் என்ன பண்ணணும், பேசணும். ஸோ நான் போய் பார்த்து பேசுனதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு தின்ன குழந்தை, பேசுகிற குழந்தையிலேருந்து 102 வயசு தாத்தா வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறேன், போய் பார்த்து பேசியிருக்கிறேன். அப்போது போய் பார்த்து பேசும்போது ஒரு யூதரை நான் மீட் பண்ணேன். அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், ஐ எம் ஜூ அப்படின்னாரு. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாச்சு. ஆஹா, ஒரு யூதன் கிட்ட உட்காந்து என்ன பண்ணுறோம், பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் ரொம்ப படுத்த படுக்கையாக இருந்தார். அவருடைய யூத கலாச்சாரங்கள் சில விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தால் நானும் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்போது அவரை செக் பண்ணுறதுக்கு ஒரு நர்ஸ் ஒருத்தங்க வந்தாங்க. ஸோ அந்த நர்ஸ் வரும்போது கையில் ஒரு ட்ரே, அந்த ட்ரேயை கொண்டு வருவாங்க. அதில் என்ன இருக்குன்னா, கம்ப்யூட்டரு, மானிட்டரு, அந்த பல்ஸ் பார்க்குறது, ப்ரெஷர் பார்க்குறது, நிறைய இதெல்லாம் அந்த மானிட்டரில் இருக்கும். அதை கொண்டு வருவாங்க, தள்ளிகிட்டே வருவாங்க. அந்த பெட்டு பக்கத்தில் ப்ளக் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பெட் பக்கத்தில் அந்த ப்ளக் பாயிண்ட்டை சொருவிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா செக்கும் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, வரும்போது இவருடைய பெட்டு பக்கத்தில் அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது.
அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை போடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே அவர் எந்திரிச்சார் அதை போடுறதுக்கு. உடனே நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் படுங்க, நீங்களே என்னவா இருக்கிறீங்க, சிக்காக இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த ப்ளக்கை போடுறேன்னு சொல்லி அந்த ப்ளக்கை வாங்கி என்ன பண்ணேன், ப்ளக்கில் சொருவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணேன். அமெரிக்காவில் சுவிட்சு வந்து கீழே வராது, மேலே மேலே போட்டால் தான் ஆன், கீழே போட்டால் ஆஃப். ஸோ மேலே ஆன் பண்ணி விட்டேன். உடனே அவங்க நர்ஸ் என்ன பண்ணாங்க, அவரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் சுவிட்சை ஆஃப் பண்ணி ப்ளக் எடுத்து கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நல்ல வேலை நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னாரு. திடீர்னு என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலைன்னு, இன்னைக்கு ஓய்வு நாள், நான் நல்ல வேலை ப்ளக் எடுத்து என்ன பண்ணியிருப்பேன், சொருவி சுவிட்ச் போட்டிருப்பேன், நீங்கள் என்ன என்ன பண்ணிட்டீங்க, காப்பாற்றிட்டீங்கன்னார். பக்குன்னு ஆகிப்போச்சு. இந்த மாதிரி இந்த 21ஆம் நூற்றாண்டில் நபர்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளை பின்பற்றுறாங்களோ இல்லையோ, இந்த பரிசேயர்கள் ஏற்படுத்தின கட்டளைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பல்பு எரிய வைக்கிறது, பிளக்கை எடுக்கிறது, பிளக்கை சொருகிறது, சுவிட்சை போடுறது, இந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது, ஓய்வு நாள் என்ன பண்ணணும், அனுசரிக்கணும். அதனால பரிசேயர் என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, சீஷர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்களாம், அந்த அந்த நெற்கதிர்களை எடுத்து கையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொய்து என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போ என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க, அறுவடை பண்ணிட்டாங்க. முதல் வேலை என்ன, அந்த நெல்லை என்ன பண்ணிட்டாங்க, அறுவடை பண்ணிட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை கொய்து இருக்கிறாங்க. மூணாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க, புடைச்சிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஒன்று நுணுக்கமாக பார்க்கணுங்க. நீங்கள் ஏதோ சும்மா கொய்துட்டா இப்படி வேணா அப்படி சாப்பிட்டாங்க, அது இல்லை. முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, நெல்லை அறுவடை பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை கொய்து இருக்கிறாங்க. மூணாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க, புடைச்சிருக்கிறாங்க. நாலாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்குறாங்க. இத்தனை குற்றங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு குற்றம் கண்டுபிடித்து யார்கிட்ட பேசுகிறாங்க, இயேசு கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, இயேசு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு, மனிதன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை, ஓய்வு நாள் யாருக்காக படைக்கப்பட்டது, மனிதனுக்காக படைக்கப்பட்டது. அப்போ யார் முக்கியம், ஓய்வு நாள் முக்கியமா, மனிதன் முக்கியமா, மனிதன் தான் முக்கியம். இப்ப பாருங்க, பூமி யாருக்காக படைக்கப்பட்டது, மனிதனுக்காக படைக்கப்பட்டது. அல்லது மனிதன் பூமிக்காக படைக்கப்பட்டதுனா இல்ல. அப்ப யார் முக்கியம், மனிதன் தான் முக்கியம். அப்போ இயேசு சொல்றாரு, மனிதன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனிதனுக்காக என்ன பண்ணப்பட்டது, படைக்கப்பட்டது. யார் முக்கியம், மனிதன் தான் முக்கியம். அப்போ அவர் சொல்றாரு 6வது வசனத்துல, தேவ ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அந்த ஓய்வு நாள் என்ற கட்டளை கொடுத்ததே யார் தான், இயேசு தான். நான் தான் கட்டளையே கொடுத்தேன், நீ ஏன் கிட்டேவா வந்து கட்டளையை பற்றி பேசுகிற அப்படின்றார். அப்போது அவருக்கு எது முக்கியம், இரக்கம், நீதி, நியாயம், அதுதான் அவருக்கு முக்கியம். இந்த ஓய்வு நாள் என்ற சடங்காச்சாரத்தை பின்பற்றுவது என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. அதை தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த 14 வசனத்தில் அவர் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு சொல்கிறார். சரி, அப்புறம் என்ன நடக்குது, அதே ஓய்வு நாளில் ஒரு சூம்பின கை உடைய ஒரு மனுஷனை அவர் என்ன பண்ணுறாரு, சுகப்படுத்துறார். உடனே மறுபடியும் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க, ஓய்வு நாளில் இதை பண்ணக்கூடாது, ஏன் இதை பண்ணீர்? அப்போ அவர் சொல்றாரு, வாசிக்கலாமா, 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். சோ என்ன கேள்வி கேட்கறாங்க, ஓய்வு நாள்ல ஒருத்தனுக்கு சுகம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது, ஓய்வு நாளில் அந்த மனுஷனை கூப்பிடுறது, அவனுக்கு சுகம் கொடுக்கறது, அவனை போ வைக்கிறது, நடக்க வைக்கிறதுலாம் என்ன பண்ணக்கூடாது,
செய்யக்கூடாது. அப்புறம் இயேசு என்ன சொல்றாரு? அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். சோ என்ன கேள்வி கேட்கிறாரு? உங்க ஆடு ஒண்ணு போய் பள்ளத்துல விழுந்து மாட்டிக்குது, அன்னைக்கு ஓய்வு நாள். சரி, இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு ஆட்டை விட்டுருவோம், நாளைக்கு போய் தூக்குவோன்னு போவீங்களான்னு கேட்குறார். உண்மையா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. என்ன அந்த நேரம் மாத்திரம் என்ன பண்ணிக்குவாங்க, ஓய்வு நாளை அவங்களுக்கு சாதகமாக மாட்டிக்குவாங்க. ஏன்னா ஆடு ரொம்ப முக்கியம். ஆட்டுனால என்ன கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. அந்த ஆடு செத்து போச்சுன்னா என்ன ஆகிடும், வருமானம் போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஓய்வு நாளாவது எந்த நாளாவது என்ன பண்ணுவோம், ஆட்டை போய் என்ன பண்ணுவோம், காப்பாற்றுவோன்னு போய் காப்பாற்றுவாங்க. இப்போ இயேசு ஏன் இதை சொல்றாருன்னா, நீங்கள் வளர்க்கிற மிருகத்தை விட மனிதன் எப்படிப்பட்டவன், ரொம்ப விசேஷித்தவன். அதனால இயேசு சொல்றாரு, சுகம் கொடுக்கிறன்ற வார்த்தையை பயன்படுத்தல. அவர் என்ன சொல்றாரு, நன்மை செய்வது என்னது, நியாயம். இப்ப சுகம் கொடுக்கிறது அந்த மனிதனுக்கு நன்மையா தீமையா சொல்லுங்க? நன்மை. அந்த ஆடை அந்த மரணத்திலிருந்து காப்பாத்துறது நன்மையா தீமையா? நன்மை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ஆட்டுக்கு நன்மை செய்கிறாய், நான் இந்த மனிதனுக்கு என்ன செய்கிறேன், நன்மை செய்கிறேன். ஆகவே ஓய்வு நாள்ல அவனுக்கு சுகப்படுத்துவது, அவனுக்கு நன்மை செய்வது என்னதான், நியாயம்தான் என்று இயேசு என்ன பண்றாரு, சொல்றார். சொல்லிட்டு அதோடு விட்டுட்டாரா? பாசிங்க. பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு. என்ன சொல்றாரு? ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது, கையை நீட்டக்கூடாது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, கையை நீட்டுன்றாரு. அவன் என்ன பண்றான், அவன் நீட்டினான். அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, சுகம் உண்டாயிடுச்சு. அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிடுச்சு, நன்மை உண்டாகி விட்டது. நியாயமான ஒரு சம்பவம் அவன் வாழ்க்கையில் என்ன இருக்குது, நடந்திருக்கு. ஸோ இதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, பரிசேயர்கள் குற்றம் கண்டுபிடித்து இயேசுவோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தர்க்கம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஓகே, இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு நம்ம வரக்கூடிய அந்த இதுக்கு நம்ம வரப்போகிறோம். அடுத்தது வாசிப்போம் 14. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக பாருங்க, ஆலோசனை. எதுக்கு கொலை? ஒருத்தனுக்கு சுகம் கொடுத்ததற்காக, நன்மை செய்ததற்காக என்ன செய்யணும் திட்டம் போடுறாங்களாம், கொலை செய்ய. இப்படிதான் இந்த உலகம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், தர்மம் தலை காக்கும். தர்மம்லாம் தலையை காக்காது. சில நேரத்தில் தலையை என்ன பண்ணிடும், வாங்கிடும். ஆனா என்ன செய்யணும், தர்மம் செய்யணும், நன்மை செய்யணும். ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம், தீமை நிறைந்த பொல்லாத உலகம். ஆண்டவர் இயேசு ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி தான் கொடுத்திருக்கிறார். சீஷர்களாகிய நீங்கள் என்னதான் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். ஆனாலும் இந்த உலகம் உங்களை என்ன பண்ணும், துன்பப்படுத்தும். நீங்கள் பக்தியாக வாழ வேண்டும். நீங்கள் பக்தியாக வாழ்ந்தாலும் இந்த உலகம் உங்களை என்ன பண்ணும், துன்பப்படுத்தும், கேலி செய்யும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இயேசு இந்த ஒரு சூம்பின கை உடையவனுக்கு சுகம் கொடுத்ததுனால என்ன திட்டம் போடுறாங்க, கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணுகிறார்கள். அப்புறம் இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார்.
அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. சோ மத்தேயு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தீர்க்கதரிசிகள் உரைத்தது. அந்த தீர்க்கதரிசிகள் உரைத்தது நிறைவேறும்படியாக சில சம்பவங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்று அவருடைய கமெண்ட்ரி அங்க என்ன பண்றாரு, வைக்கிறார். ஏற்கனவே நடந்த சம்பவத்தை சொல்லிட்டாரு. இப்போ மத்தேயு தன்னுடைய கருத்தை இந்த பகுதியில் என்ன பண்றாரு, எழுதுறார். இப்போ அடுத்து என்ன நடக்குது பாருங்க, 22வது வசனம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். இப்போ எங்க என்ன நடக்குது, இன்னொரு மனுஷன் வரான். அவனுக்கு கண்ணு தெரியல, வாய் பேச முடியல, அவனுக்குள்ள என்ன இருக்குது, பிசாசு இருக்குது. இது பிசாசு பிடித்து இருக்கிறது. இப்போ 3 விதமான பிரச்சனையோடு அவன் என்ன பண்றான், வர்றான். இயேசு அவனை என்ன பண்றாரு, சுகப்படுத்துகிறார். இப்போ சுகப்படுத்தினதுக்கு அப்புறம் பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். ஸோ இப்போ இது வரைக்கும் இயேசு கூட என்னென்னலாம் சொல்லி சண்டை போட்டாங்க, இப்போ என்ன சொல்லி சண்டை போடுறாங்க, இவர் யாரு, இவர் எதனால பிசாசு துரத்துறாரு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சபூலினாலே பிசாசுகளாய் துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். ஸோ அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இப்போ வந்தானே ஒருத்தன், அவங்க கிட்ட இருந்து இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு, பிசாசு துரத்தி இருக்கிறாரு. அவர் எப்படி துரத்தினார் அப்படின்னா, பிசாசுகளுடைய தலைவனாகிய பெயல்சபூல் அப்படின்றவனுடைய அதிகாரத்தினால என்ன பண்ணியிருக்கிறாரு, துரத்தி இருக்கிறாரு. இல்லைன்னா இவரால் என்ன பண்ண முடியாது, பிசாசெல்லாம் துரத்த முடியாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? இங்கே தான் முக்கியமான பாயிண்டே வரப்போகுது. ஸோ இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறவனாய் இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அப்ப என்ன சொல்றாரு, நீங்க யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இப்போ நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே இயேசு எதை துரத்தி இருக்கிறாரு, பிசாசை துரத்தி இருக்கிறார். பிசாசை துரத்தினா அது யாருக்கு தோல்வி, யாருக்கு தோல்வி, பிசாசுக்கு தோல்வியா இயேசுவுக்கு தோல்வியா? பிசாசுக்கு தோல்வி. ஸோ ஏற்கனவே இயேசு செய்ததுனால யாருக்கு தோல்வி வந்துடுச்சு, பிசாசுக்கு தோல்வி வந்துடுச்சு. இப்போ இவங்க என்ன வைக்கிறாங்க குற்றச்சாட்டு, நீ துரத்துனதே யாரை வச்சு துரத்தி இருக்கிற, பிசாசை வச்சு துரத்தி இருக்கிற. அப்போ இவர் சொல்றாரு, நீ சொன்ன மாதிரியே எடுத்துக்கிட்டாலும் அது யாருக்கு தான் தோல்வி, பிசாசுக்கு தான் தோல்வி. ஏன்னா ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே எழும்பி பிரிந்தால் அது என்ன பண்ணாது, நிலை நிற்காது. இப்போ இயேசுனுடைய நோக்கம் என்ன, பிசாசு இந்த பூமியில் என்ன பண்ணக்கூடாது, நிலை நிற்கக்கூடாது. அதனால தான் பிசாசு அவர் என்ன பண்றாரு, துரத்துறாரு. இப்போ அவங்க சொல்ற மாதிரியே எடுத்துக்கிட்டாலும் பிசாசுக்கு தான் என்ன வருது, தோல்வி வருது. ஏன்னா அவன் ராஜ்யம் தான் என்ன ஆகுது, அழிந்து போகிறது. புரியுதா நான் சொல்றது? ஆக மொத்தம் நான் செஞ்ச மாதிரி செஞ்சாலும் பிசாசுக்கு தோல்வி, நீங்க சொன்ன மாதிரியே இருந்தாலும் அது யாருக்கு தான் தோல்வி, பிசாசுக்கு தான் தோல்வின்னு சொல்றாரு முதல்ல. ஓகேவா? அவங்க குற்றச்சாட்டை டம்மி பண்றார். ரெண்டாவது என்ன சொல்றாரு, 27 தன்னை பத்தி சொல்றாரு, நான் பெயல்சபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? இப்போ பரிசேயர் உடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா, பரிசேயருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில யூதர்கள் என்ன பண்றாங்களாம், பிசாசுகளை துரத்துறாங்களாம். அப்ப இவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, இப்ப நான் பிசாசினுடைய தலைவனுடைய பெயர்னால பிசாசை துரத்துறேன் நீங்க சொல்றீங்களே, அப்போ உங்க வீட்டில் இருக்கிறவங்க எந்த அதிகாரத்தில் பிசாசை துரத்துறாங்கன்னு கேட்கிறார். ரெண்டாவது கேள்வி. சரியா? அப்போ நான் பிசாசு பெயல்சபூலினாலே பிசாசை துரத்துனா உங்க பிள்ளைகளும் எந்த அதிகாரத்தில் பிசாசை துரத்துறாங்க,
பெயல்செபூலின் அதிகாரத்தினால தான் என்ன பண்றாங்க? துரத்துறாங்க. ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். யாரு? அந்த பரிசேயருடைய சந்ததியார், பிள்ளைகள், அல்லது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பிசாசை துரத்துறாங்க இல்லையா, அவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்க? நியாயம் தீர்ப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இப்ப இயேசு என்ன சொல்லிட்டாரு? இவர் எதனால பிசாசை துரத்துறாரு? தேவனுடைய ஆவியினாலே என்ன பண்றாராம்? பிசாசை துரத்துறார். சோ இயேசு சொன்னது பொய்யா உண்மையா? உண்மை. சோ இயேசு இந்த பிசாசை துரத்துறதுக்கு யார் வல்லமை கொடுத்தது? பரிசுத்த ஆவி அல்லது தேவ ஆவி. இன்னொன்று, இவர் தேவ ஆவியின் வல்லமை பெற்றுதான் பிசாசு துரத்தணும் அவசியம் இல்லை. ஏன்னா இவரே யாரா இருக்கிறார்? தேவனாயிருக்கிறார். அதனால அவர் அந்த அதிகாரத்தை உடையவராக பரிசுத்தாவின் பலத்தினால என்ன பண்ணுகிறார்? பிசாசு என்ன சொல்ல வராரு? திரியேக தேவன் இந்த இடத்துல பிசாசை என்ன பண்ணியிருக்கிறாரு? துரத்தி இருக்கிறார்ன்ற ஒரு அர்த்தத்தில் அதை சொல்றார். சரி, இப்போதான் பாருங்க, நிறைய நடுவில் சொல்றார், அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினாலே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாயிருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. சோ இங்க ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம்னா என்ன? பிசாசு துரத்தப்பட்டது. இயேசு என்ன சொல்றாரு? பிசாசு எப்படி துரத்தப்பட்டது? பரிசுத்த ஆவியினால், தேவ ஆவியினால் என்ன பண்ணப்பட்டது? துரத்தப்பட்டது. அப்பொழுது அப்படின்னா இப்போ அந்த மனிதனுக்கு நடைபெற்ற அந்த செயல், அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட அற்புதம், அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட விடுதலை யார் மூலமாக நடந்தது? தேவ ஆவியின் மூலமாக நடந்தது. ஆனால் பரிசேயர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது எப்படி நடந்தது? ஆவியினாலே நடக்கல, தேவ ஆவியினாலே நடக்கல, பெயல்செபூல் என்பவனால என்ன பண்ணது? நடந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். புரியுதா? அப்போ தேவ ஆவியினால் நடைபெற்ற ஒன்றை இது தேவ ஆவியினால் நடக்கவில்லை, இது பிசாசின் தலைவனால் நடந்தது என்று ஒருவர் சொல்லும் போது அதுதான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணம். என்ன சொல்றாரு? ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு என்ன பண்ணப்படுவதில்லை? மன்னிக்கப்படுவதில்லை. இப்ப இதுல ஆப்போசிட்டும் இருக்குது. என்ன ஆப்போசிட்? பிசாசினால நடைபெற்றதை ஆவியான ஒரு மூலமாய் நடைபெற்றது என்று நிறைய பேர் சொல்லிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சில போதகர்கள் எங்க போறாங்க? மந்திரவாதி கிட்ட போறாங்க. போய் என்ன பண்றாங்க? ஒரு தாயத்தை வாங்கி என்ன பண்ணிக்கிறாங்க? கட்டிக்கிறாங்க. எதுக்கு? சர்ச்சில் நான் மக்கள் மேல கையை வச்சா அவங்க என்ன பண்ணணும்? கீழே பொத்து பொத்துன்னு என்ன பண்ணணும்? விடணும். இப்போ இது பரிசுத்தாவினால நடக்குதா அல்லது அசுத்தாவினால நடக்குதா? ஆனா போதகர் சொல்றது என்ன சொல்றாரு? இதுவும் என்னது? பரிசுத்த ஆவியான விரோதமான தூஷணம். சோ பரிசுத்த ஆவியினாலே செய்யப்படாத ஒன்றை பரிசுத்த ஆவியானவர் செய்தார் என்பதும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற தூஷணம். பரிசுத்த ஆவியானவர் செய்த ஒன்றை பிசாசு செய்தான் என்று சொல்வதும் என்னது? தூஷணம். நீங்க பாத்தீங்கன்னா பவுல் ஒரு இடத்துல சொல்வாரு, ஒரு இடத்துக்கு நாங்க போகலான்னு இருந்தோம், ஆனா கர்த்தருடைய ஆவியானவரோ எங்களை என்ன பண்ணினார்? தடை பண்ணினார் அப்படின்னு சொல்லுவார். சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிசாசு வந்து எங்களை என்ன பண்ணிட்டான்? தடை பண்ணிட்டான். நிறைய நேரத்தில் பிசாசு என்ன பண்றதில்ல? தடை பண்றதில்ல. ஆவியானவர் கூட வந்து என்ன பண்ணுவார்? ஒரு இடத்துக்கு போகாதீன்னு உங்களை என்ன பண்ணுவார்? தடை பண்ணுவார். உங்களுக்கு தான் தெரியணும் அது ஆவியானவர் தடை பண்றாரா பிசாசு தடை. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க? எப்போ தடை வந்தாலும் அது என்ன தடை தான்? பிசாசு தடை பண்ணிட்டான்னு சொல்றது. அப்போ நீங்க யாரை தூஷிக்கிறீங்க?
ஆவியானவர் தடை பண்ணதை என்னன்னு சொல்லிட்டீங்க? பிசாசு தடை பண்ணிட்டான்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் ஆவியானவர் விரோதமாக என்ன பண்ணுறீங்க? தூஷணம் பண்ண. அதனால தடைகள் வந்தால் யோசிங்க, இது ஆவியானவர் தடை பண்ணியிருக்கிறாரா, பிசாசு தடை பண்ண? யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? புரியும். இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தேவ ஆவியினால் செய்த ஒரு அற்புதத்தை பரிசேயர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது தேவ ஆவியினால் பண்ணப்பட்டதல்ல, இது பெயல்செபூலினால் என்ன பண்ணப்பட்டதுன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியானவர் விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள். அதனால தான் சொல்றாரு, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு என்ன பண்ணப்படுவதில்லை? மன்னிக்கப்படுவதில்லை. அப்போ இங்கேயே தான் சொல்றாரு, அவன் பேசுகிற வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். அதனால உங்க வார்த்தையை குறித்து எப்படி இருங்க? கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றார். அதனால என்ன செய்யக்கூடாது? பரிசுத்த ஆவியானவர் செய்ததை பிசாசு செய்தது என்று சொல்லக்கூடாது. பிசாசு செய்ததை பரிசுத்த ஆவியானவர் செய்தார் என்று என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அதனால ரொம்ப கவனமாக என்ன பண்ண வேண்டும்? உங்கள் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஸோ உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பீங்களா? அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது? ஆவியானவரை கதையில் இழுத்துடக்கூடாது. அவசரப்பட்டு பிசாசை என்ன பண்ணிவிடக்கூடாது? உங்கள் சம்பவங்களில் இழுத்துடக்கூடாது. நிதானித்து சூழ்நிலைகளை ஆராய்ந்து அறிந்து வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்கள் வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா?